நேற்று வந்து எங்களுடைய நகை ப்ளஸ் வந்து 50,000 வந்து காணாம போச்சு. எவ்வளோ நகைனா வந்து 27.5 சவரன் வந்து காணாம போயிருக்கு. எப்பயுமே வந்து அம்மா அப்பா வந்து வயலுக்கு வந்து போகிறது வந்து வழக்கம். அவங்க வந்து போகும்போது அந்த சட்டையில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்து கீ வந்து வச்சுட்டு போவாங்க. அவங்க வச்சுட்டு யாரோ வந்து பார்த்துட்டு அந்த வந்து பீரோவில் வந்து ஏதோ அழுங்காமல் குலுங்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எப்போ வந்து போன வீக் வந்து பார்த்துருக்காங்க அம்மா நகை. எப்போ வந்து காணாமல் போச்சுன்னே வந்து தெரியல. சாவி இருந்த இடத்தை நோட் பண்ணது எப்படி? ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தது யார்? திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 51 வயதாகக்கூடிய மோகன் அப்படின்றவங்க. இவங்க கூலி தொழில் செஞ்சுட்டு வராங்களாமா. இவங்களுடைய வீட்டுல 27 சவரன் நகையும் 50,000 ரூபாய் பணத்தையும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பொண்ணு கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்காங்களாமா. 2 மகள்கள் இருக்க நிலையில மூத்த மகளுக்கு திருமணம் ஆனதோடு 2வது மகளுக்கு திருமணம் செய்யறதுக்காக பணத்தையும் நகையையும் சேர்த்து வச்சிருக்காங்க. மோகனும் அவருடைய மனைவியும் கூலி வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது யார் முதல்ல வராங்களோ அவங்க சாவி எடுக்கிறதுக்காக வீட்டுடைய சாவியை ஒரு இடத்துல வைப்பாங்களாம். ஆனா அந்த சாவியை ஏதோ ஒரு மர்ம நபர் நோட்டமிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள பீரோல இருக்கக்கூடிய பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க.